ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே ரெசிபி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சு எப்படி ஒரு சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ புதினா ஒரு கைப்பிடி, மல்லி ஒரு கைப்பிடி, 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 4 மீடியம் சைஸ் சின்ன ஆனியன், ஸோ 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. ஸோ குக்கரில் தேவையான அளவு ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அந்த ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பீஸ் ஏலக்காய், ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 பட்டு, சின்ன பட்டை, சுருள் பட்டை இல்லை நார்மல் பட்டை. அதுக்கப்புறம் அரைச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே ஊற்றியாச்சு. ஸோ எப்படி பாருங்கள், கொஞ்சம் பார்த்துலாம் இது பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பிரியாணி ஸ்டைலில் ஒரு புதினா ரைஸ், பிரியாணி இல்லை புதினா ரைஸ் தான். ஸோ புதினா அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியான வழி இது. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவு குக்கரில் எப்படி ரைஸ் வைப்பீங்களோ வைங்க. ஸோ நம்ம புதினாலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக அளவு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். குக்கரில் ஒரு 3 விசிலோ 2 விசிலோ உங்களுக்கு எந்த டைப் குக்கரோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி. புதினா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் என்ன செஞ்சிங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் நம்ம புதினாவெல்லாம் மறந்துட்டோம். தக்காளியெல்லாம் போட்டு உரலில் ஆட்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் அப்பப்போ நம்ம லஞ்சுக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடியோடு நல்லா கரெக்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள்.